ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிஒன் இஸ் டூயிங் வெல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பாலிகான். பாலிகானில் ஜென்ரல் பாலிகான் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மெயின் டாபிக், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாலிகான் அப்படின்னா என்ன அப்படின்னா 3 அப்படி இல்லைனா 3க்கும் மேற்பட்ட சைட்ஸ் உள்ள ஃபிகர்ஸை தான் நம்ம பாலிகான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சரியா? ஸோ 3 சைட்ஸ் இருந்தால் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம், 4 சைட்ஸ் இருந்தால் குவாட்ரிலேட்டரல்னு சொல்கிறோம், 5 சைட்ஸ் இருந்தால் பென்டகன்னு சொல்கிறோம், 6 சைட்ஸ் இருந்தால் ஹெக்ஸகன்னு சொல்கிறோம், அண்ட் 7 சைட் ஹெப்டகன், 8 ஆக்டகன், 9 நானகன், 10 டெகாகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பாலிகான் அப்படிங்கிறது 3க்கும் மேற்பட்ட சைட்ஸ் உடைய ஃபிகரை நம்ம காமனாக ஒரு டேர்மில் டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா பாலிகான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக பாலிகானை நம்ம சிம்பிள் காம்ப்ளெக்ஸ்னு ரெண்டாக பிரிப்போம். காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பாலிகான் இருக்குது அப்படின்னா அந்த பாலிகானுடைய சைட்ஸ் செல்ஃப் இன்டர்செக்டிங்காக இருக்கும். இப்போது இந்த 2 சைடு இருக்கா, இந்த 2 சைடு இப்படி இன்டர்செக்ட் ஆகி ஒரு ஃபிகரை ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு 2 சைட்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஜென்ரலாக எப்போவுமே நம்ம கேட்குறது கிடையாது, சரியா? சிம்பிள் இருந்து தான் நமக்கு கொஷின் வரும். சிம்பிள் எப்படின்னா எந்த சைட்ஸுமே இன்டர்செக்ட் ஆகாது. இதுதான் நம்ம சிம்பிள்னு சொல்லுவோம். கான்வெக்ஸ் கான்கேவ்னு சொல்லிட்டு சிம்பிளாக ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ கான்வெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஃபிகருடைய இன்டீரியர் ஆங்கிள் அப்படிங்கிறது என்னென்னா இதுதான் இன்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவோம். உள்பக்கமாக இருக்கு இல்லையா, அதுதான் இன்டீரியர் ஆங்கிள்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஒரு இன்டீரியர் ஆங்கிளும் 180 டிகிரியை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது கான்வெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் கான்கேவ் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சைடு 180 விட பெருசாக இருக்கும், ஓகேவா? இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த இன்டீரியர் ஆங்கிள் இது கண்டிப்பாக 180 விட கம்மியாக இருக்கும், இதுவும் 180 விட கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்படி பெண்டாக இருக்குது, சரியா? இந்த மாதிரி பெண்டாக இருக்கும்போது அது 180 விட கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இது பாருங்கள், இப்படி பெண்டாக இருக்குது. ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் 180 டிகிரி அப்படின்னா அது இப்படி பெண்ட் ஆகுது அப்படின்னும் போது 180 விட ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி பெண்ட் ஆகுதுன்னா 180 விட கம்மியாக இருக்கும். ஸோ இது பார்க்கும்போது இது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் மாதிரி இருக்குது, 180 டிகிரியை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ஆங்கிள் ஏதோ ஒரு இன்டீரியர் ஆங்கிள் இன்டீரியர், சரியா? ஏதோ ஒரு இன்டீரியர் ஆங்கிள் 180 டிகிரியை விட பெருசாக இருக்குது அப்படின்னா அதை கான்கேவ்னு சொல்லுவோம். இதுவும் அதிகமாக எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, ஓகேவா? கான்வெக்ஸ் கான்கேவ்க்கு இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா எல்லா டயகனல்ஸுமே உள்ளே இருக்குது, இதுதான் டயகனல்னு சொல்லுவோம், ஓகே? எல்லா டயகனல்ஸும் உள்ளே இருக்குது அப்படின்னா அது கான்வெக்ஸ். ஏதாச்சும் ஒன்று வெளியில் இருந்தாலும் அது கான்கேவ்னு சொல்லுவோம். இப்போ இந்த டயகனல் வெளியே தானே இருக்குது, ஓகேவா? இப்போது வெளியில் இருக்கிறதுனால இதை கான்கேவ்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கான்வெக்ஸ் கான்கேவ்க்கு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோம். ஸோ கான்கேவில் இருந்தும் அதிகமாக கொஷின் கேட்க மாட்டாங்க, ரொம்ப 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 ரேர். கான்வெக்ஸில் இருந்து 2 டைப் பிரியும். அது என்னென்னா ரெகுலர், இர்ரெகுலர். இந்த ரெகுலர் இர்ரெகுலரில் நம்மளுக்கு 2த்துல இருந்தும் கொஷின் மேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாலிகான் டாப்பிக்கில் சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. பட் இந்த ரெகுலர், இர்ரெகுலர் இதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ரெகுலர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சைடும் சேமாக இருக்கும், ஒரு இன்டீரியர் ஆங்கிள் அண்ட் ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அது என்ன இன்டீரியர் ஆங்கிள், அது என்ன எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளே இருக்குது இல்லையா, இது எல்லாமே இன்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவோம். இந்த இன்டீரியர் ஆங்கிள், இந்த ஆங்கிள் வச்சுக்கோங்க, எக்ஸுன்ற இந்த ஆங்கிள் வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுற சைட்ஸ் என்னது, இந்த சைடு அண்ட் இந்த சைடு. இந்த 2 சைடும் சேர்ந்து தான் இந்த ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது. இந்த 2 சைடில் ஒரு சைடை நான் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போது இந்த இன்டீரியர் ஆங்கிளோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னென்னா இது, ஓகேவா? ஸோ இது ஃபுல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஆங்கிளுங்கிறது 180 டிகிரி. அதில் நம்மளுக்கு இது எக்ஸ் அப்படின்னா இது என்னவாக இருக்கும், 180 மைனஸ் எக்ஸாக இருக்கும். அப்போது இந்த ஆங்கிள், இந்த இன்டீரியர் ஆங்கிளோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான், சரியா? அப்போது இன்டீரியர் ஆங்கிள் ப்ளஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னவாக இருக்கும், 180 டிகிரியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ரெகுலர் அப்படின்னா எல்லா சைட்ஸும் சேமாக இருக்கும், ஓகே?
எல்லா ஆங்கிள்ஸ் இன்டீரியர் ஆங்கிள்ஸும் சேமாக இருக்கும் அண்ட் எல்லா எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸும் சேமாக இருக்கும். அதுவே இர்ரெகுலர் அப்படின்னா எல்லா சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் வந்து சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எப்படி வேணாலும் இருக்கலாம். சரியா? இதுதான் நம்மளுடைய பேசிக்கான ஒரு ஸ்லைடு. ஓகேவா? இதை நீங்கள் அப்படியே வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது முக்கியமான ஒரு பேஜ் என்னென்னா ஃபார்முலாஸ். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், என்ன பாலிகானாக இருந்தாலும் சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்க்கான ஃபார்முலா என்னென்னா இதுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். சரியா? அதுக்கப்புறம் சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், எல்லா எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸையும் நம்ம கூட்டணும். இப்போ வந்து இது வந்து எக்ஸகன். ஓகேவா? இது எல்லாமே என்னது? இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸை இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலமாக கிடைக்கிறது தான் வந்து நம்மளுக்கு என்னது? எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? இது எல்லாமே வந்து என்னது? எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். இது 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 அதுக்கப்புறம் இது 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 எல்லாமே வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். நீங்கள் என்ன ஃபிகராக இருந்தாலும் சரி எல்லா எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக 360 டிகிரி அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் என்ன இன்டீரியர் ஆங்கிளாக இருந்தாலும் அதனோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கூட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 180 டிகிரி வரும். ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணும்? 180 டிகிரியை தான் ஃபார்ம் பண்ணும் அது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது. சரியா? அதுக்கப்புறம் இது வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கிறது நம்ம ரெகுலர் பாலிகானுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா ரெகுலர் பாலிகானில் தான் எல்லா சைட்ஸும் வந்து சேமாக இருக்கும், எல்லா ஆங்கிள்ஸும் சேமாக இருக்கும். ஓகேவா? அதனால் ரெகுலர் பாலிகான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈச் இன்டீரியர் ஆங்கிளோடைய வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபார்முலாஸில் என்னங்கிறது என்னென்னா சைட்ஸு. சரியா? நம்பர் ஆஃப் சைட்ஸு. ரெகுலர் பாலிகான் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லா சைட்ஸுமே சேம் அப்படிங்கிறதுனால சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் டிவைடட் பை என் போட்டோம், அதாவது நம்பர் ஆஃப் சைட்ஸ் போட்டோம்னா ஒரு சைடோட இன்டீரியர் ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா எத்தனை சைடு இருக்கோ அத்தனை ஆங்கிள்ஸ் இருக்கும். இப்போ வந்து இங்கே 6 சைட்ஸ் இருக்கா எக்ஸகனில், அப்போ 6 ஆங்கிள்ஸ் இருக்குது. இந்த இடத்துல 3 சைடு இருக்கா, 3 ஆங்கிள்ஸ் இருக்குது இன்டீரியர் ஆங்கிள்ஸு. அப்போது எல்லா இன்டீரியர் ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் டிவைடட் பை என்னன்னு நம்ம போடும்போது நம்மளுக்கு ஈச் இன்டீரியர் ஆங்கிளுடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், டோட்டல் சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு 360 டிகிரி அப்படின்னா மொத்தம் எத்தனை எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்குது? n நம்பர் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்குது. எல்லாமே ஈக்குவலுங்கிறதுனால என்னால் டிவைட் பண்ணுறேன். அப்போ ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிளுடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? 360 டிகிரி டிவைடட் பை n போட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய பேசிக் ஸ்லைடு. ஓகேவா? இந்த ஃபார்முலா தான் நம்ம திருப்பி யூஸ் பண்ண போகிறோம். இந்த கொஷின்குள்ளே போயிடலாமா? என்ன கேட்டிருக்காங்க? sum of all interior angles of a regular polygon is 4 times the sum of its exterior angle. ஓகேவா? sum of all interior angles of a regular polygon வந்து 4 times the sum of its exterior angleன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ sum of exterior angleங்கிறது என்னது? 360 டிகிரி. ஓகேவா? 4 times ஆம். ஸோ sum of all interior angle ஃபார்முலா என்ன பார்த்தோம்? 180 டிகிரி n minus 2. ஸோ sum of all interior angles is equal to 4 times sum of its exterior angle. sum of its exterior angle தான் 360 டிகிரி. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாமா? இப்போது இந்த 180 and 360 கேன்சல் ஆச்சுன்னா 2 ஆகுமா? அதுக்கப்புறம் n minus 2 equal to 8ன்னு கிடைக்கும். n equal to 10. ஸோ 10 சைட்ஸ் இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? டெகாகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் எ ரெகுலர் பாலிகான் இஸ் 144ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் ஆங்கிள் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிளோடைய டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் ஆங்கிள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இது ரெண்டுத்தோடைய டிஃப்ரென்ஸ் வந்து 144. நமக்கு தெரியும் இல்லையா? இன்டீரியர் ஆங்கிள் ப்ளஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எப்போவுமே 180 டிகிரியாக இருக்கும். சரிங்களா? இது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். 2i is equal to என்ன வரும்? i is equal to 162ன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இன்டீரியர் ஆங்கிள் 162 அப்படின்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னவாக இருந்திருக்கும்? ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணிக்கலாம். 18 இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிளுங்கிறது என்னது? 18. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளோடைய
வேல்யூ நமக்கு தெரியும் அப்படின்னா அது என்னது ஆக்சுவலி 360 டிகிரி டிவைடட் பை n. அவங்க கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான். ஸோ ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளோடைய வேல்யூ 18ன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 360 டிவைடட் பை n. n இஸ் ஈக்குவல் டு 360 பை 18 வருமா? ஸோ 20 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். என்னங்கிறது என்னது ஆக்சுவலி நம்பர் ஆஃப் சைட்ஸு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ எதுக்கு நம்ம ஐயை வந்து பெருசுன்னு வச்சுக்கிறோம், வந்து சின்னதுன்னு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நான் ஐ வந்து முன்னாடி போட்டிருக்கேன், டிஃப்ரென்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஆங்கிள் ஃபஸ்ட்டு போடணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எப்படின்னா ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரெகுலர் ட்ரையாங்கிள், ரெகுலர் அப்படின்னு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ரெகுலர் ட்ரையாங்கிள்னா என்ன அர்த்தம்? எல்லா சைட்ஸும் சேமாக இருக்கும். அப்போ இது என்னவாக இருக்கும்? எல்லா சைட்ஸுமே வந்து சேமாக இருக்கும் அண்ட் எல்லா ஆங்கிள்ஸுமே 60 60 60ன்னு இருக்கும். அது ஒரு ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளாக இருக்கும். அதே மாதிரி 4 சைட்ஸ் அப்படின்னா எல்லா சைட்ஸும் சேமாக இருக்கும் அண்ட் எல்லா ஆங்கிள்ஸும் சேமாக இருக்கும். அப்படிங்கும்போது அது என்னவாக இருக்கும்? ஒரு ஸ்கொயராக இருக்கும். ஓகே, எல்லா ஆங்கிள்ஸும் வந்துட்டு 90 டிகிரியாக இருந்திருக்கும். சரியா? அதுக்கப்புறம் நம்ம பென்டகன் போகிறோம் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 360 டிகிரியா? நம்பர் ஆஃப் சைட்ஸ் தெரிஞ்சிருக்கும் போது நம்ம வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? 360 டிகிரி டிவைடட் பை என்னன்னு சொல்லிட்டு. என்னது பென்டகன் பொறுத்த வரைக்கும் 5. ஸோ ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை 5. ஓகேவா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 72 கிடைக்கும். ஸோ I + E இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி நமக்கு தெரியும்ல, அதில் நம்ம ஈயை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 72ன்னு சொல்லிட்டு. சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 108ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போது எனக்கு இன்டீரியர் ஆங்கிளோட வேல்யூ என்னது? பென்டகன் பொறுத்த வரைக்கும் 108. ஓகேவா? எக்ஸகன் பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? எக்ஸகன் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதே மாதிரி தான் 360 டிவைடட் பை 6ன்னு போடுவோம், 16 வரும். I + E ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்டீரியர் ஆங்கிள் ஒன்று 120 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரியா? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்னது ஆக்சுவலி? இது 60னா இது 120 இருக்கும், இது 90னா இதுவும் 90 இருக்கும். சரியா? இது நமக்கு 72 இருக்கும் அண்ட் இது 60 இருக்கும். ட்ரையாங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இன்டீரியரை விட பெருசாக இருக்குது அண்ட் ஸ்கொயரில் ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஏற 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 எக்ஸ்டீரியர் ஆங்கிள் குட்டியாக இருக்கும் அண்ட் இன்டீரியர் ஆங்கிள் பெருசாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்டீரியர் ஆங்கிள் பெருசாகிட்டே போகும், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் குட்டியாகிக்கிட்டே வரும். அப்போது எனக்கு ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர் இதை தவிர்த்துட்டு இந்த பென்டகன், எக்ஸகன், எப்டகன் இதெல்லாம் போக 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 நம்மளுக்கு இன்டீரியர் ஆங்கிள் தான் வந்து பெருசாக இருக்கும், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான் சின்னதாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நம்ம வந்துட்டு இன்டீரியர் ஆங்கிள் பெருசுன்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். ஏன்னா ஆப்ஷனில் பாருங்கள் 12, 16, 18, 20லாம் இருக்குது. ஸோ ஆப்ஷனில் 3 இல்லை. ஸோ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? இன்டீரியர் ஆங்கிள் தான் பெருசுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். In a regular polygon having 10 sides, the number of diagonals. ஸோ ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் diagonals ஃபார்முலா என்னது? n × n - 3 டிவைடட் பை 2. ஓகே, n தான் 10ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆன்சர் வந்து 35. ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். த சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் எ ரெகுலர் பாலிகான் வந்துட்டு 1260ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஃபார்முலா என்னது? 180 டிகிரி இன்ட்டு n - 2 இஸ் ஈக்குவல் டு 1260. சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னோட வேல்யூ 9ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அண்ட் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் எ பாலிகான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அண்ட் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் எ பாலிகானுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 3 விட அதிகமாக இருக்குது அப்படின்னாலே என்ன தான் அர்த்தம்? ரெகுலர் பாலிகான் பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் ஆங்கிள் தான் பெருசாக இருக்கும். அப்போது டிஃப்ரென்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஐ தான் நம்ம முன்னாடி போடணும். அது என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? இன்டீரியர் ஆங்கிள் என்னன்னு தெரியணும், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 360 டிவைடட் பை n. சரியா? அப்போது
n இருக்கிற இடத்துல 9 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 40ன்னு சொல்லிட்டு கிடைக்குமா ஓகே ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 40 அப்படின்னா இன்டீரியர் ஆங்கிள் என்னவா இருக்கும் 140 இருக்கும் ஏன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும் 180 டிகிரி வரணும் இல்லை 140 மைனஸ் 40ங்கிறது என்ன வருது 100 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் சரியா இன்டீரியர் ப்ளஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி எப்போவுமே ஓகே if the exterior angle of a regular polygon வந்துட்டு exterior angle வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க regular polygonோட exterior angle 18 degree அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க ஓகேவா இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா ஏன்னா E is equal to என்னது 360 divided by n ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னோட வேல்யூ 20ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருது சரியா நம்பர் ஆஃப் டயக்னல்ஸ் ஃபார்முலா என்னது n இன்ட்டு n மைனஸ் 3 டிவைடட் பை 2 அதில் என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 170ன்னு சொல்லிட்டு கிடைக்கும் அவ்வளோதான் இந்த கொஷினு அவங்க வந்து நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் வந்து 12 மோர் தென் த நம்பர் ஆஃப் சைட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் வந்து என்னவா 12 மோர் தென் த நம்பர் ஆஃப் சைட்ஸ் நம்பர் ஆஃப் சைட்ஸை நான் என்னென்னு வச்சுக்கிறேன் ஆஸ் யூஷுவல் 12 வந்து அதிகமாக இருக்குது நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ஓகேவா ஸோ ஃபார்முலா என்னது டயகனலோட ஃபார்முலா n இன்ட்டு n மைனஸ் 3 டிவைடட் பை 2 டயகனலோடைய வேல்யூ n ப்ளஸ் 12ன்னு சொல்லிட்டு இருக்கும் இதை நம்ம என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வரலாம் 2n ப்ளஸ் 24 n ஸ்கொயர் மைனஸ் 3n ஓகே மைனஸ் 5n ப்ளஸ் 24 ஓகேங்களா இப்போது 24 நம்மளுக்கு எப்படி வரும் 8 3s are 24 வருமா ஓகே இந்த 24 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா நமக்கு மைனஸ் 24 வந்திருக்கும் ஓகேவா அப்போது இங்கே மைனஸ் போட்டால் தான் எனக்கு 5 வந்து மைனஸில் வரும் ஓகேவா அப்போது n is equal to 8 or minus 3ன்னு வரும் மைனஸ் சைட் நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து மைனஸில் வர சான்ஸே இல்லை ஸோ 3 வரதுக்கு சான்ஸ் இல்லை 8 தான் வந்து நம்மளுக்கு பாசிபிள் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஆல்ரெடி போட்ட கான்செப்டில் அப்படியே தான் வரப்போகுது ஓகேவா 2700ல் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அதாவது சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான் வந்து 2700ன்னு கொடுத்துருக்காங்க அது வந்து 180 இன்ட்டு n மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2700ன்னு போட்டு என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவில் நம்ம என்னோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஓகே அடுத்து if one of the interior angle of a regular polygon வந்து 15 by 16 times of one of the interior angles of a regular decagon வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரெகுலர் பாலிகன் ஓகே ஏதோ ஒரு ரெகுலர் பாலிகனோட ஒன் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் நம்பர் ஆஃப் சைட்ஸ் அந்த ரெகுலர் பாலிகனுடைய நம்பர் ஆஃப் சைட்ஸை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் சரியா அண்ட் டெக்காகனுடைய நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்னது 10 ஓகேங்களா ஸோ இதனுடைய இன்டீரியர் ஆங்கிளோடைய ரேஷியோ ஓகே ரேஷியோ வந்து 15 by 16ன்னு சொல்லிட்டாங்க ஒரு இன்டீரியர் ஆங்கிளோடைய வேல்யூக்கான ஃபார்முலா என்ன 180 இன்ட்டு n மைனஸ் 2 டிவைடட் பை n இல்லையா அதுக்கப்புறம் இங்கே 10 கொடுத்துருக்காங்க 180 10 minus 2 divided by 10 சரிங்களா is equal to 15 by 16 times சொல்லியிருக்கிறதுனால 15 மேலே வரும் 16 வந்து கீழே வந்திருக்கும் இப்போது இந்த 180 கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் n மைனஸ் 2 டிவைடட் பை n இந்த இடத்துல 8 by 10ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கும் ஓகேவா 15 by 16 இந்த 8க்கு 16 கேன்சல் ஆச்சுன்னா 2ன்னு வரும் அதுக்கப்புறம் n minus 2 divided by n இந்த 10 வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணி மேலே கொண்டு போய்க்கலாம் அடுத்து 15 divided by 2 கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் இந்த மாதிரி வருமா அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 4n minus 8 3n ஓகே n is equal to 8ன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது அவங்க என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் டயகனல்ஸ்க்கான ஃபார்முலா என்ன n into n minus 3 divided by 2 என்னோட வேல்யூ 8 8 minus 3 என்ன 5 divided by 2 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20ன்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்
இப்போது இந்த கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ஏ ரெகுலர் பாலிகான் வந்துட்டு நமக்கு 128 4/7 சொல்லிட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் நம்பர் ஆஃப் இட்ஸ் டயகனல் அண்ட் நம்பர் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. இதனோட சம் என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ டயகனல் நமக்கு தெரியணுன்னாலும் நம்மளுக்கு என்ன தேவை, என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு தேவை. சரியா? அப்போது என்ன கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியஸ்ட் வே என்னது, E = 360/n. சரியா? ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ 128 4/7ங்கிறது என்னது, I. ஸோ ப்ளஸ் E = என்னது, 180 டிகிரி. இப்போ 180ல் நம்ம 128 4/7 மைனஸ் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ 180 மைனஸ் 128 4/7. ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3/7 51ங்கிறது கிடைக்கும். ஓகே, இப்போ இதை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா 360/7ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ என்னது, ஈங்கிறது தான் 360/7. n = 360/7. சரியா? ஸோ 360 கேன்சல் ஆகிட்டு இது ரெசிப்ரோக்கல் மேலே போச்சுன்னா 7ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ என்னோடய வேல்யூ என்னது, 7. ஓகே, ஸோ என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 7ன்னு சொல்லிட்டு. டயகனலுங்கிறது என்னது, n × n - 3/2. அதில் 7 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணணும் நம்மளுக்கு என்ன வரும், 7 × 4/2. ஸோ 14 அப்படின்றது கிடைக்கும். சரியா? ஸோ 14 + 7ங்கிறது என்ன, 21. ஃபைனலி நம்மளுக்கு ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆங்கிள் வந்து 36 மோர் தென் டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் 1 எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? I இஸ் 36 மோர். 36 வந்து அதிகமாக இருக்குது. மோர் தென் 5 டைம்ஸ் இட்ஸ் 1 எக்ஸ்டீரியர் ஆங்கிள். சரியா? ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இதை வச்சு நம்ம டயகனல் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். I இந்த பக்கம் இருக்கட்டும், 5E இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். நமக்கு ஜென்ரலாக I வச்சு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, I + E வந்து நம்மளுக்கு 180 டிகிரி அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன். ஓகே, I + E = 180. சிம்பிளி என்ன பண்ண போவோம் அப்படின்னா ஃபுல்லாக மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 6E - 6E = 144 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். -144ன்னு கிடைக்கும். E = 24 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துருச்சு. சரியா? இப்போது ஈயை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். 360/E தானே என்ன. ஸோ E இருக்கிற இடத்துல 24 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு n = 15ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். என்னோடய வேல்யூ என்னது, 15. ஓகே, நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n × n - 3/2. ஸோ 15 - 3 12/2. கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 19 சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா A1 அண்ட் A2ன்னு சொல்லிட்டு 2 ரெகுலர் பாலிகன் இருக்குது. சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் A1 வந்து 1080. ஓகே, சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிளோட ஃபார்முலா என்ன, 180 n - 2. அது வந்து 1080ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கேன்சல் பண்ணோன்னா நமக்கு 6ன்னு சொல்லிட்டு வரும். n = 8ன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஸோ A1உடைய n வேல்யூ என்னது, 8. And each interior angle of A2 exceeds its exterior angle by 132. A2 உடைய each interior angle exterior angle 132ஆல் எக்ஸீட் பண்ணுதான். ஓகே, இப்போது நமக்கு n தான் தேவை. கடைசியாக அவங்க கேட்டிருக்கிறது என்னது, சம் ஆஃப் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் A1 and A2. ஸோ A1ஓட நம்பர் ஆஃப் சைட்ஸ் தெரிஞ்சிருச்சு, A2ஓட நம்பர் ஆஃப் சைட்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம டைரெக்டாக அதில் எடுத்து ஆட் பண்ணி ஆன்சரை போட்டுடலாம். இப்போது I + E என்னன்னு தெரியும் இல்லையா, 180ன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்மளுக்கு E வந்து தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கிறேன், ஐயை எலிமினேட் பண்ணுறதுக்காக.
மைனஸ் பண்ணனா மைனஸ் 2e இஸ் ஈக்குவல் டு நமக்கு 48ன்னு கிடைக்கும். e இஸ் ஈக்குவல் டு 24ன்னு சொல்லிட்டு ஃபைனலாக நமக்கு கிடச்சிரும். ஸோ e இஸ் ஈக்குவல் டு 360/n இல்லையா? ஸோ 24 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 360யை நம்மளுக்கு 15ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ 8, ரெண்டாவது என்னோட வேல்யூ 15, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 23ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 ரெகுலர் பாலிகன் இருக்குது. அதனோட நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஸ்மால் ஏ அண்டு ஸ்மால் பி. ஓகேவா? ஸ்மால் பி வந்து 2ஏக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு இன்டீரியர் ஆங்கிளும் எப்படி இருக்கான்? பியோட ஒரு இன்டீரியர் ஆங்கிளும் ஏவோட இன்டீரியர் ஆங்கிளுக்கு 3/2 டைம்ஸாக இருக்குது. அதாவது அதனோட ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு இன்டீரியர் ஆங்கிள்னால் அதோட ஃபார்முலா என்ன? 180 n-2 டிவைடட் பை n தானே? இப்போ இந்த இடத்துல என்னங்கிறது ஆக்சுவலி என்னது? ஈச் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் பி இஸ் 3/2 டைம்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பி தான் வரணும். பிங்கிறது என்னது? 2a. ஸோ 2aங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க n இருக்கிற இடத்துல. அடுத்து 3/2 டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஈச் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ஏ கீழே அப்போ என்ன வரணும்? ஏவோடைய n வேல்யூ என்னது? ஏவோட n வேல்யூ ஏ. பியோட n வேல்யூ தான் என்னது? பி. அதோட வேல்யூ 2aங்கிறதுனால நம்ம இங்கே இப்படி போட்டிருக்கோம். a-2 டிவைடட் பை ஏ. ஓகே, ஏக்கு ஏ கேன்சல் ஆகிடும், 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் 180க்கு 180 கேன்சல் ஆனதுக்கப்புறம் 2a-2 டிவைடட் பை a-2 இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, 2a-2 3a-6. ஓகேவா? ஓ ஏவோட வேல்யூ என்ன வரும்? 4ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரியா? ஏவோட வேல்யூ 4 அப்படின்னா பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 8ஆக இருக்கும். ஏன்னா b இஸ் ஈக்குவல் டு 2a இல்லையா? அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க? தென் ஈச் இன்டீரியர் ஆங்கிள் இன் டிகிரி. a + bங்கிறது என்னது? 12. ஸோ என்னோட வேல்யூ 12ன்னு இருக்கக்கூடிய ரெகுலர் பாலிகானோட இன்டீரியர் ஒரு இன்டீரியர் ஆங்கிளுடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இன்டீரியர் ஆங்கிள் ஒரு இன்டீரியர் ஆங்கிளோட ஃபார்முலா என்னது? ஆக்சுவலி 180 × n-2 டிவைடட் பை n இல்லையா? ஸோ 180 n-2ங்கிறது என்னது? 10 டிவைடட் பை 12 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 150ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஒன்றும் இல்லை, அந்த 2 பாலிகான்ஸ் இருக்குல்ல, ஏ அண்ட் பி பாலிகான்ஸ், அந்த பாலிகான்ஸோட நம்பர் ஆஃப் சைட்ஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த நம்பர் ஆஃப் சைட்ஸ் வச்சு ஒரு ரெகுலர் பாலிகான் மேக் பண்ணால் அந்த ரெகுலர் பாலிகனோட ஈச் இன்டீரியர் ஆங்கிளோடைய வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். சரியா? A closed polygon has 6 sides and one of its angles is 30 degree greater than each of the other 5 equal angles. அதாவது ஒரு 6 சைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்டு பாலிகனில் 5 ஆங்கிள்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. 6வது ஆங்கிள் வந்து 30 டிகிரி அந்த ஈக்குவல் ஆங்கிளை விட அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இது வந்து ரெகுலர் பாலிகன் கிடையாது, இர்ரெகுலர் பாலிகன். ஏன்னா ரெகுலர் பாலிகனாக இருந்தால் எல்லா ஆங்கிள்ஸுமே, இப்போது இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் எல்லா இன்டீரியர் ஆங்கிள்ஸுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 5 ஆங்கிள் தான் ஈக்குவலாக இருக்குது, 6வது ஆங்கிள் வந்துட்டு 30 டிகிரி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ஈக்குவலாக இல்லைனாலும் அது வந்து ரெகுலர் பாலிகன் கிடையாது. சரியா? ஸோ எந்த பாலிகனாக இருந்தாலும் நம்மளுக்கு சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள் ஃபார்முலா என்ன? 180 டிகிரி × n-2. சரியா? நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்குல்ல, 5 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, 5x ப்ளஸ் அந்த 6வது ஆங்கிள் வந்து அந்த ஈக்குவல் ஆங்கிளை விட 30 அதிகமாக இருக்குது. ஸோ x + 30 டிகிரி. ஸோ சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஃபார்முலா அண்ட் நம்ம அசியூம் பண்ணுறதை ஈக்குவேட் பண்ணுறோம். என்னோட வேல்யூ என்னது? 6. ஸோ 180 × 6 - 2 4 இல்லையா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 6x + 30 டிகிரி
இந்த ஈக்குவேஷனை நம்ம 6 டேபிளில் டிவைட் பண்ண முடியும்ல ரெண்டு சைடும். ஸோ டிவைட் பண்ணோன்னா 120 x + 5ன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். x is equal to 115. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இதில் ஒரு கான்செப்டும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிளி நம்ம வந்து சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பாலிகான் இஸ் ஹேவிங் 4p + 2 as the number of its sides. ஸோ என்னோட வேல்யூ என்னது 4p + 2 where p is a positive integer. What will be the ratio of the measure of its interior angle to that of its exterior angle ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இன்டீரியர் ஆங்கிள் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட ரேஷியோ. ஸோ இன்டீரியர் ஆங்கிளோட ஃபார்முலா முதல்ல என்னது, ரெகுலர் பாலிகனாக இருக்குது அப்படின்னா 180 - 180 × n-2 / n ஒரு இன்டீரியர் ஆங்கிளோடைய வேல்யூங்கிறது இது. அண்ட் ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட வேல்யூங்கிறது 360 / n. ஸோ எப்படி இருந்தாலும் n கேன்சல் ஆகிட போகுது. ஓகே, இது ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்னோட வேல்யூ ஆக்சுவலி 4p + 2ன்னு கொடுத்துருக்காங்க. அது சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 4p + 2 - 2 is to 360 degree. இதை கேன்சல் பண்ணோன்னா நமக்கு 2ன்னு சொல்லிட்டு வரும். 4p is to 2 இது கேன்சல் ஆகிடும் இல்லையா? அடுத்து 2p is to 1ங்கிறது தான் நம்மளுடைய ரேஷியோவாக இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆங்கிள் ஆஃப் எ பென்டகன் வந்து 140 டிகிரி, ரிமைனிங் வந்து இந்த ரேஷியோவில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இதுவும் வந்து ரெகுலர் பென்டகன் கிடையாது, இர்ரெகுலர் பென்டகன். ஏன்னா ரெகுலர் பென்டகனாக இருந்தால் எல்லாமே 1:1:1ன்ற ரேஷியோவில் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது இந்த ரேஷியோவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது என்னவாக தான் இருக்கும், இர்ரெகுலர் பென்டகனாக தான் இருக்கும். முதல்ல சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? 180 × n-2ன்றதை போடுவோம். ஓகே, ஸோ என்னோடய வேல்யூ என்னது பென்டகன் பொறுத்த வரைக்கும் 5. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 - 2 3ன்னு சொல்லிட்டு வந்துடும். 180 × 3 எதுக்கு ஈக்குவலு? ஃபஸ்ட்டு அந்த எல்லா ஆங்கிள்ஸோடைய சம்முக்கு ஈக்குவல் 140 ப்ளஸ் இது எல்லாத்துக்கூடையும் எக்ஸ்ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 1x + 2x + 3x + 4x என்ன வரும்? 10x. ஓகேவா? ஸோ 140 + 10x. ஸோ ரெண்டு சைடும் வந்து 10 டேபிளில் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 54 = 14 + xன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ 14 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 40, x is equal to 40ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ 1:2:3:4 இது எல்லாமே என்னது 1x + 2x + 3x + 4x தானே. இதில் இருக்கிறதுலையே வந்து பெரிய ஆங்கிள் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே பெரிய ரேஷியோ என்னது 4. ஸோ 4 கூட இந்த 40யை மல்டிப்ளை பண்ணலாம். 4x தான் வந்து பெருசாக இருந்திருக்கும். ஸோ 160. ஸோ 140 அவங்க கொடுத்துருக்கிறத விட 140 விட 160 தான் பெருசு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ கிரேட்டஸ்ட் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. 160 இஸ் த கிரேட்டஸ்ட் ஆங்கிள். அந்த 5 ஆங்கிளில் 160 தான் பெருசு. இப்போது இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் எ ஸ்டார் ஃபிகர் இஸ் ஃபார்ம்ட் பை எலாங்கேட்டிங் த சைட்ஸ் ஆஃப் எ ரெகுலர் பென்டகன். ஒரு ரெகுலர் பென்டகனுடைய சைட்ஸை எலாங்கேட் பண்ணுறது மூலமாக, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலமாக ஒரு ஸ்டார் ஃபிகர் ஃபார்ம் ஆகுது. அது ஆக்சுவலி எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? இதுதான் பென்டகன். பென்டகனுடைய ஒரு சைட்ஸையும் இந்த மாதிரி எலாங்கேட் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு ஸ்டார் ஃபிகர் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இந்த பென்டகனுடைய ஒரு சைட்ஸையும் எலாங்கேட் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி எலாங்கேட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, ஒரு ஸ்டார் ஃபிகர் வந்து கிடச்சிருக்கு. அதனுடைய அந்த ஸ்டார் ஃபிகரோட ஆங்குலர் பாயிண்ட்ஸோடைய ஈச் ஆங்கிள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் ஆக்சுவலி. அது ஒன்றொன்றத்தோட ஆங்கிள்லேருந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இந்த பென்டகன் பொறுத்த வரைக்கும் அது ரெகுலர் பென்டகனை நாங்கள் சொல்லிட்டதுனால நம்ம வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், இன்டீரியர் ஆங்கிள் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறத விட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? அதனால் என்ன பண்ண போகிறோம், 360 / 5ன்னு போட போகிறோம். போட்டோன்னா 72ன்னு வந்துடும். ஸோ i is equal to 72 அப்படின்னா i வந்து என்னவாக இருந்திருக்கும், 108 இருந்திருக்கும். ஏன்னா i + e வந்து 180 டிகிரி. அப்போது ஒரு இன்டீரியர் ஆங்கிளோட வேல்யூவும் 108 டிகிரி அப்படிங்கிறது. ஸோ இது 108 அப்படின்னா
இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஓகேவா, இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். இது 108னா இது என்னவா இருந்திருக்கும், 180 மைனஸ் 108 72வாக இருந்திருக்குமா. அப்போ இது 72. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து 108 இருந்திருக்கும். அப்போ இது 72வாக இருந்திருக்கும். அப்போ இது என்னவா இருந்திருக்கும், ஒரு ட்ரையாங்கிளில் இது 72 இது 72 அப்படின்னா அது பேலன்ஸ் என்னது 180 மைனஸ் 2 இன்ட்டு 72 இல்லையா. இப்போ 180ல் 144 போயிடுச்சுன்னா 36ன்னு வரும். அப்போது இந்த ஆங்கிள் வந்து என்னது 36 டிகிரி. ஓகேங்களா. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது அதுதான், ஈச் ஆங்கிள் அட் த ஆங்குலர் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டார் ஃபிகர்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் வந்து எதுக்கு ஈக்குவல், 36 டிகிரிக்கு ஈக்குவல். அப்போது 36 இஸ் த ரைட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஸோ நம்ம வீடியோவை இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து பாலிகான் டாபிக் முடியலை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 வீடியோஸ் பாலிகானில் மட்டுமே வரும். ஏன் வந்து ஷார்ட்டாக முடிச்சுக்கிறோம், மொத்தமாக ஒரே வீடியோவில் பாலிகான் போடலை அப்படின்னா, ஒரு சில சஜஷன்ஸ் வந்துருந்துச்சு, ரீசனபிளாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரே வீடியோவில் மொத்தமாக போடும்போது அதை முடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறோம். ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த குட்டி குட்டி டாஸ்க் முடிக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உண்மையாகவே வந்து வேலிடான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு டாப்பிக்கை வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மொத்தமாக போடாமல் ஒரு 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்னு ஷார்ட்டாக ஒரு வீடியோவாக போடுறது, ஒரு 3 வீடியோ 4 வீடியோ அந்த மாதிரி கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இனிமேல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேவைப்படுறவங்களுக்கு இது ரீச் ஆச்சு அப்படின்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ்.